ஹாய், வெல்கம் பேக் டு ட்வின் கெட்டுப்பட்டி சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான நான்வெஜ், அதாவது ப்ரான் கிரேவி எப்படி பண்ணலாம், ப்ரான் தொக்கு கிரேவி எப்படி வேணால் சொல்லலாம். இது சுட சுட சாப்பாடுக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பேச்சுலர்ஸ் கூட பண்ணிடலாம். வாங்க, ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். தாளிப்புக்கு கடுகு வேண்டாம், சீரகம் போட்டுக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி, பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி, சின்ன வெங்காயத்தை நார்மலாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். முழுசாகவுமே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும் ப்ரான் டேஸ்ட்டுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப கம்மியாக, நிறைய போட்டுட்டோன்னா அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் தான் அதிகமாயிரும். ப்ரான் தொக்கில் எப்பயுமே ரொம்ப கம்மியாக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா தனி மிளகாய் பொடி 1 ஸ்பூன், 3 ஸ்பூன் நான் வீட்டு குழம்பு மிளகாய் பொடி, நார்மலாக காரக்குழம்பு இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மிளகாய் பொடி 1 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துட்டு அதை அப்படியே இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கிட்டு, ஒரு தக்காளியை இந்த மாதிரி நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். அரைச்சி சேர்க்கும் போது கொஞ்சம் நல்ல கிரேவி கிடைக்கும் நமக்கு. அதுக்காக நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இந்த மசாலா, அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் பச்சை வாசனம் போக வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த கிரேவி ரெடியாகி வந்ததுக்கப்புறமா நான் ஆல்ரெடி உப்பு, மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டு ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரானை. ஏன்னா இது கொஞ்சம் பெரிய ப்ரான், உள்ளே மசாலாலாம் இறங்கி நல்ல டேஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு செஞ்சோன்னா. இப்போ அந்த கிரேவியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரானை போட்டு கொஞ்சமாக வதக்கிட்டு மூடி போட்டு மூடிடலாம். அதிலிருந்து நல்ல தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே கிளறி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் இப்போ நிறைய போட்டுக்கலாம். ப்ரானுக்கு கடைசியாக பெப்பர் அதிகமாக போட்டு சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பெப்பர் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ப்ரான் அந்த கிரேவி ரெடியானதுக்கு அப்புறம் தான் நம்ம போடணும். ரொம்ப நேரம் வெந்துருச்சுன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும். கிரேவியெல்லாம் ரெடியானதுக்கப்புறம் ப்ரானை போட்டு சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுட்டு நமக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணும், இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு நீங்கள் கிளறினா ட்ரை ஆயிரும். நாங்கள் இன்றைக்கி மீன் குழம்பு, மீன் வறுவல், இந்த ப்ரான் தொக்கு இதை வச்சு தான் சாப்பிட்றோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.